நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் ஈரானுடைய போர் நடவடிக்கைகள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ச்சியாக அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை அமெரிக்காவிலிருந்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கைகள் சில வாரங்களில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக தரைவழி படையெடுப்பு இல்லாமலேயே அனைத்து நோக்கங்களையும் அடைய முடியும் என்று அவர் இதன்போது சொல்லியிருக்கிறார். பிரான்சில் நடைபெற்ற G7 தூதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்கோ ரூபியோ இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை மாதங்களில் அல்ல சில வாரங்களிலே முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாக ரூபியோ மேலும் சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில போர் முடிவடைந்த பின்னரும் கூட ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் கடற்படை கட்டணங்களை விதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து G7 பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹோர்மூஸ் வழியாக வர்த்தகம் செய்வதால் பயனடையும் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கு தடையற்ற பாதையை உறுதி செய்வதாக அமெரிக்க முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய வான்படை தளத்தை ஈரான் சிதைத்திருக்கிறது. வீரர்களுக்கு பல்வேறுபட்ட நெருக்கடியான நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியால இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் சுமார் 10க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களின் வாயிலாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு காயமடைந்தவர்களில் குறைந்தது இதுவரைக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லாத சிதறல் காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் பல படை வீரர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் எந்த தகவல்களும் வெளியாகவில்லை என்ற விடயம் வந்திருக்கிறது. இதேபோல அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு டேங்கர்கள் விமானம் ஒன்று சேதம் அடைந்திருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியான போர் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில தாக்குதல் இடம்பெற்ற பிறகு உயிர் சேதங்கள் இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலையும் உயிர் சேதம் இல்லாத வேறு சில சிதறல் காயங்கள் என்பது அது ஒரு அபாயம் என்ன என்று சொல்வதே தெரியவில்லை. ஏனென்றால் அங்கங்களை இழந்து உயிர் வாழ்வதை விட அவன் மரணிப்பதே மேல் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு பல பேரிட்ட இன்றும் இருக்கிறது. அப்படி இருக்க இந்த ஈரான் அமெரிக்காவினுடைய போர்ல மிஞ்ச போறது என்ன என்று சொன்னால் உயிர் சேதமும் பொருட்சேதமும் என்பதை என்றைக்கு மறந்துவிடக் கூடாது. நான் பல காணொலிகள்ல இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் சர்வதேசம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில இந்த ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த போர் பதற்றலுக்கு விடை கொடுக்கும் என்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் ஆய்வாளர்களும் சரி பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்களிடையும் அவ்வப்போது என்ன தோணுகின்றது என்கின்ற இந்த விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஈரான் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற விடயமும் அமெரிக்கா தொடர்ச்சியான ஒரு நம்பிக்கையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த வாரம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று தான் நம்புவதாக அமெரிக்காவின் விசேட தூதுவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஒரு இணக்கப்பாட்டு வருமா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளாக இருந்தாலும் இருப்பினும் சமாதானத்தை உண்டு பண்ண வேணும், இந்த போர் நிறுத்தத்தை இல்லாமல் செய்ய வேணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் சர்வதேச நாடுகள் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அமெரிக்காவும் ஈரானும் இறுதி தருவாயில எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.